शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। श्रुतस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः. தைத்திரியோபனிஷத் பாஷ்ய வார்த்திகத்தில் 9வது அணுவாக்கம் பார்க்கறது. ஏதோ வாச்சோதகத்தந்தே அப்பிராப்பிய மனசா சகன்ற ஸ்ருதி வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு வந்திருக்கார். வாக்கும் மனசும் எந்த பிரம்மத்தை அடையாதோ அப்படின்றது அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். எப்படி மனசுனாலையும் வாக்குனாலையும் பிரம்மத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நிரூபணம் பண்ண. அப்போ பிரம்மத்தை ரெண்டுத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னா எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? வாக்கு தான், அதாவது வேதாந்த சப்தத்தினாலதான் பிரம்ம ஜானம் வரணும், மரணம் பண்றதுனாலதான் பிரம்ம ஜானம் வரணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முதல்ல சப்தத்தை பற்றி சொல்லும் போது அவித்யா காத்தினி சப்தாது அகம் பிரம்மே தீர்ப்பவே அப்படின்னு முடிச்சார். அதாவது சப்தத்தினால என்ன ஆகுது? அவித்தியை போகுது. அப்போ ஸ்வதசித்தமான அவசிஷ்டம் சுகோ புத்தம் சுத்தம் முக்தம் ததோபவே நாத்தஸ்யாத் பாவனா நிமிஷம் நாபி மானாந்தரம் பிரதி அப்படின்ட்டு அந்த மீதி இருக்கக்கூடியதான சுத்தமான பிரம்மம் தானா தெரியறது அப்படின்னு சொன்னார். இப்ப அதே விஷயத்த இன்னும் மேல விவரிச்சு சொல்றார். அலௌகிகத்வா போத்தியஸ்ய ஸ்வதஸ்ச அவகமாத்மனः போத்யேஹி லௌகிகே அபேக்ஷா பரதோ அவகதோ ததா. போத்தியமானது, போத்தியம் பிரம்மம், அது அலௌகிகம், அதாவது லோகத்துல இருக்கக்கூடியதான தர்மங்களுக்கு அப்பாற்பட்டது. ரெண்டாவது ஸ்வதஸ்ச அவகமாத்மனः, அது ஸ்வதக அவகமாத்மா, அவகமஸ்வரூபம் ஞான வடிவமா இருக்கிறதுனால அப்படி இருக்கு. முதல்ல என்ன சொன்ன, போத்தியம்ன்றது அலௌகிகம் இல்லை. ரெண்டாவது அது ஞான வடிவமாகவே இருக்கு. அப்போ லோகத்துல இருக்கக்கூடியதான ஞானத்தை கொடுக்கக்கூடியதான பிரமாணங்களுக்கு என்ன வேலை இல்லை. போத்தியேஹி லௌகிகே அபேக்ஷா பரதோ அவகதோ ததா. லௌகிகே போத்தியேஹி பரதः அபேக்ஷா, இன்னொரு பிரமாணமோ ஏதாவது ஒன்று அதுக்கு சகாயம் பண்ண வேண்டியிருக்கு. அவகதோ ததா பவதி. ஆனா பிரம்மத்துக்கு அப்படி இல்லை. அலௌகிகத்வா போத்தியஸ்ய ஸ்வதஸ்ச அவகமாத்மனः அப்படின்னு. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சாஸ்திர கிரந்தங்கள்ல அடிக்கடி கொடுக்கறது. நத்யாஸ்தீரே பஞ்சபலானி திஷ்டந்தி, நத்யாஸ்திரே பஞ்சபலானி சந்தி அப்படின்னு சொல்லுவார். நதிக்கரையில 5 பழம் இருக்கு அப்படின்னு யாரோ சொன்னால. இவன் எதுக்காக சொன்னா, அங்க இருக்குன்னு சொன்னான். அது நீ போய் எடுத்துக்கோ, நான் எடுத்துட்டு போறேன்லாம் எதுவும் சொன்னேன். நத்யாஸ்தீரே பஞ்சபலானி சந்தி. இது வழிபோக்கன் தான் கேட்டுட்டு இருக்கான். இவன் 2 பேர் பேசிக்கிறது. இவன் அங்க போய் பாக்குறான், 5 பழம் இருக்கு, அவன் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அந்த வாக்கியம் எப்படிப்பட்டது? நத்யாஸ்தீரே பலானீவ பிரத்யக்ஷாதி அனபேட்சதா அப்படி சொல்றதுல அங்க பிரத்யக்ஷாதி அபேட்சா கிடையாது. உங்களுக்கு பிரத்யக்ஷம் இருக்கோ அவைகள்லாம் இல்லை. கிம் இவ அந்நியமானேஷு தவாபேட்சா அபிதாஸ்ருதேகே. அந்த இடத்துலயே பிரத்யக்ஷாதி அபேட்சை இல்லைன்ற போது இந்த இடத்துல கிம் இவ மிக அந்நியமானேஷு தவாபேட்சா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்ற இடத்துல மட்டும் உனக்கு இன்னொரு பிரமாணம் வேணும்னு எதுக்காக நீ எதிர்பார்க்கிற? தவாபேட்சா அபிதாஸ்ருதே அப்படின்ற இந்த ஸ்ருதிக்கு அபிதாஸ்ருதின்னு பேரு. அபிதாஸ்ருதின்றது என்ன அப்படின்னா, நமக்கு ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியா அப்படின்னு 6 பிரமாணங்கள் விநியோக விதியில மீமாம்சகர் சொல்லுவார். ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா அந்த காரியத்தை இந்த விதமா பண்ணணும். அந்த காரியத்துக்கு இதுதான் திரவியம், இதுதான் தேவதை, இதுதான் குணம் அப்படின்னு விதிக்கிறது வேதத்துலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இந்த காரியத்துல எல்லாத்தையும் விதிக்கிறதுக்கு இதுதான் பலம், இவன் தான் அதிகாரி, எல்லாமே விதிக்கிறது தான் விநியோகம் பண்றது. அதாவது அந்த காரியத்தோட எந்த பொருளையும் சேர்க்கறதுன்னு வச்சுக்கோங்க பொதுவாக. அதான் விநியோகம் பண்றதுன்ட்டு.
செயல்ன்றது ஒரு பிரதானமா வச்சுருக்க. அந்த செயலை செய்யக்கூடியவன் கர்த்தான்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் கரணங்கள் இருக்கும், சககாரி காரணங்கள் இருக்கும், அதற்கான அதிஷ்டானம் இருக்கும். இப்படி பலதரப்பட்டது எல்லாமே இருக்கும். அப்ப அந்த கர்மாவோட இவைகள்லாம் சேர்க்கறது இருக்கு பாருங்க, இந்த பலன் இருக்கும். இந்த கர்மாவோட சேர்க்கக்கூடியத அதற்கு தான் விநியோக விதின்னு பேர். இப்ப நமக்கு இங்க கிரியை கிடையாது, ஆனா ஞானம் உண்டாருது. விதியதே ஞாபியதே விதி. இது நமக்கு பிரம்மத்தை அறிவு உண்டு பண்ணக்கூடியது. அதனால இங்க அதே நியாயங்களை எடுத்துக்கிறது உண்டு. நம்ம அங்க விநியோக விதியில மீமாம்சகாரர் எப்படி சொல்றாரோ அதே போல இங்க உண்டு. ஆனா இங்க கிரியை கிடையாது. கிரியை இல்லைனாலும் உங்களுக்கு அங்கேயும் பாருங்க, கிரியை சொல்றதா இருந்தாலும் அந்த ஒரு பிரதானமான ஒண்ணுத்துக்கு மற்றவைகளை சம்பந்தப்படுத்துறதுன்னு எடுத்துக்கோங்க. யாகம்னு ஒண்ணு இருக்கு, அந்த யாகத்துக்கு இவன் அதிகாரி, இது பலன். இதுல திரவியம் இது, தேவதை இது, யாகம் செய்யக்கூடிய இடம் இது, அதனுடைய பிரக்கிரியை அப்படி இருக்கு, இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையோ. அந்த ஒரு பிரதானத்தோட அங்கத்தை சேர்க்கக்கூடியதுக்குதான் விநியோக விதின்னு பேர். அது போல நம்ம பிரம்மத்தை அறிவதற்கு என்னென்னலாம் நம்ம சேர்த்துக்கிறோமோ அதை இங்க விநியோக விதியில அவ எந்த நியாயங்கள் உபயோகப்படுத்துறாலும் அதை இங்க நம்ம அந்த நியாயங்களை இங்க உபயோகப்படுத்துறது உண்டு. சூத்திர பாஷ்யத்துல இது தெளிவா இருக்கும், அது சொல்ல போறேன். அதுல இந்த 6 பிரமாணங்கள் சொல்லுவார். அதாவது அங்கத்தையும் பிரதானத்தையும் சேர்க்கறது. அங்கம்னா நம்ம எதை உத்தேசித்து எது பிரதானமா எது முக்கியமா இருக்கோ அதுக்கு பிரதானம்னு பேரு. அதுக்கு வேண்டியதான சககாரிகள் எல்லாத்துக்கும் அங்கம்னு பேரு. இப்ப நமக்கு பிரம்ம ஞானம் பிரதானம் அப்படின்னா அதுக்கு சககாரியா என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அங்கமா இருக்கும். இப்போ பிரம்மஸ்வரூபமே எடுத்துக்கோங்க. நான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு இருக்கேன், ஆனா பிரம்மஸ்வரூபம் எப்படி இருக்கணும்? பிரம்மஸ்வரூபம் தெரிஞ்சாதான் நான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்போ பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறது அது இதுக்கு அங்கமா எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் அப்படிதான் சொல்லிட்டு வராருங்க. இதுல இந்த விநியோக விதியில இதுக்கு இந்த விநியோகம் பண்றதுல அங்கத்தையும் பிரதானத்தையும் அங்கத்தை பிரதானத்தோட சேர்க்கறதுக்கு 6 பிரமாணங்கள் சொல்றாங்க. அதான் நான் சொன்னது ஸ்ருதி. ஸ்ருதினா நிரபேட்ச நவஸ்ருதி, வெறும் சப்தத்தினாலே இதனால அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்புறம் லிங்கம், ஒரு அடையாளம் இருந்ததுன்னா தெரியும். அப்புறம் வாக்கியம்னா லிங்கம் தான் சாமர்த்தியம்னு சொல்லுவாங்க. இது அதனோட சேரக்கூடிய சாமர்த்தியம் இருந்ததுன்னா அது லிங்கம். வாக்கியம்னா சமபவி ஆகாரம், ஒரு இதுவும் அதுவும் சேரக்கூடிய ஒரே வாக்கியத்துல உச்சாரணம் பண்ணியிருக்கோம், அது வாக்கியம். அப்புறம் பிரகரணம், அது எந்த பிரகரணத்துல படிச்சிருக்கோ அதுக்கு சம்பந்தப்பட்டது. அப்புறம் ஸ்தானம், எந்த இடத்துல இப்போ இங்க ஒரு 5 கர்மா இருக்கு, 5 மந்திரம் படிச்சிருக்கு அப்படின்னா முதல் கர்மாக்கு முதல் மந்திரம், 2வது கர்மாக்கு 2வது மந்திரம் அப்படின்னு அந்த ஸ்தானத்தை வச்சு சொல்றது. அப்புறம் சமாக்கியா, பேரே சொல்றது, இது இதுக்காக இது யாஜமானம், இது ஆத்வர்யம், இது அத்வர்யனால படிக்கப்படக்கூடியது, இது ஹோதாவனால படிக்கக்கூடியது அப்படின்னு பௌத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்ததுன்னா இதுக்கு சமாக்கியான பேரு. இந்த 6 விதமா அவன் விநியோகம் பண்றான். இந்த ஸ்ருதி 3 விதமா பிரிச்சிருக்கு. என்னென்ன விதமான ஸ்ருதி அப்படின்னா விதாத்ரி, விநியோக்திரி, அவிதாத்ரின்னு 3 ஸ்ருதி. இந்த விதாத்ரின்னா நேரடியா விநியோகம் பண்றது, விதி போதகம், விதியை சொல்லக்கூடிய அந்த சப்தமா இருக்குமேயானால் அதுக்கு விதாத்ரி ஸ்ருதின்னு பேர். அதுக்கப்புறம் விநியோகத்தை சொல்லக்கூடியதா இருந்ததுன்னா அதுக்கு விநியோக்திரின்னு பேர். இது ரெண்டுத்துக்கும் இருக்கு பாருங்க. இந்த விதியும் விநியோகத்தையும், இந்த விநியோக சம்பந்தத்தை சொல்லக்கூடியதா இருந்ததுன்னா அதுக்கு அவிதாத்ரி ஸ்ருதின்னு சொல்லுவார். இது ஒரு திருஷ்டாந்தம் சொன்னா புரிஞ்சிடும். தத்னா ஜுஹோதின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. கதினால ஹோமத்தை பண்ணணும், தயிர்னால ஹோமத்தை பண்ணணும் சார். இதுக்கு மீமாம்சகர் எப்படி சாப்தபோதம் சொல்லுவாங்க, தத்னா அந்த ததிக்கு மேல டாக ஒரு பிரத்தியம் திருப்தியா இருக்கும் இல்லையோ, அதுக்கு காரணம்னு அர்த்தம். அப்புறம் ஹூ தாத்துக்கு மேல லாக்கியாத பிரத்தியம் இருக்கு, அதனால அது ஜுஹோதி அப்படின்னு வருது. இப்போ தத்னா ஜுஹோதி அப்படின்னா ததிகரணக ஹோம பாவனா அப்படின்னா அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ததியை காரணமாக கொண்ட ஒரு ஹோமம், அதுதான் இங்க பாவனை, அந்த வியாபாரம் இந்த வாக்கியத்தினால் பெறப்படுகிறது. இதுதான் சப்தத்தினால். சாப்த போதம்னா நமக்கு சப்தத்தினால் அறியக்கூடிய அறிவு. சரி,
இந்த தத்னா ஜுஹோதியில உங்களுக்கு 4 பதார்த்தம் இருக்கு. என்ன இருக்கு? ததின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேல தத்னான்னு அந்த திருப்தியா இருக்கு பாருங்க, அது டான்னு பிரத்தியம் இருக்கு. சோத சமோஷ டா, அந்த டாது ஒரு பிரத்தியம் இருக்கு. அப்புறம் பூ தாது இருக்கு, அதுக்கு மேல ஆக்கியாத பிரத்தியம் இருக்கு. இது 4 சமாச்சாரம் வந்தது. ததி டா பூ ஆக்கியாத பிரத்தியம் 4 இருக்கு. இந்த ஆக்கியாத பிரத்தியம் இருக்கு ஜுஹோதி, அந்த திப்பு இருக்கு பாருங்க, அதுதான் விதியை சொல்லக்கூடியது. நீ இவ்வாறு செய்வாய், நீ செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த கட்டளையை சொல்லக்கூடியது. அதுக்குதான் விதிபோதக பிரத்தியம்னு பேரு. அதுதான் விதாத்ரி ஸ்ருதின்னு சொல்றது. இந்த தத்னா ஜுஹோதின்ற வாக்கியத்துல நம்ம ஸ்ருதினா ஸ்ருதி வாக்கியம் அப்படின்னு ஒரு முழு வாக்கியம்னு நம்ம நினைச்சுக்கூடாது. இந்த இடத்துல ஸ்ருதின்றதுக்கு இந்த மாதிரி அர்த்தம், அந்த சப்தத்துக்கு ஸ்ருதின்னு பேர். இதுக்கு விதாத்ரி ஸ்ருதி. இங்க ஆக்கியாத பிரத்தி அப்படின்னு இருக்க பாருங்க, அதுக்குதான் விதாத்ரி ஸ்ருதின்னு பேர். நம்ம சாதாரண ஸ்ருதி அப்படின்னா சத்துவசி அகம் பிரம்மாசி இதெல்லாம் ஸ்ருதி வாக்கியங்கள். அது சொல்றது வேற. நான் சொல்றது அங்கத்தையும் பிரதானத்தையும் சேர்க்கக்கூடியதான, அங்க பிரதானத்தை சேர்க்கக்கூடியதான பிரமாணங்களுக்கு நடுவில் ஸ்ருதின்னு ஒரு பிரமாணம் அவ ஒத்துருக்கா. அது இது என்ன இருக்கு உங்களுக்கு? இந்த தீன் ததி தா பூ ஆக்கியாத பிரத்தியம், அவைகள்ல இந்த ஆக்கியாத பிரத்தியமானது விதாத்ரி ஸ்ருதி. விதாத்ரி ஸ்ருதியில விதி போதக ஸ்ருதி, விதி போதக பிரமாணம் அது. சரி, இதுல கரணம் ஒண்ணு இருக்கு. இந்த டான்னு ஒரு பிரத்தியம் இருக்கு பாருங்க, தயிரினால் இந்த ஆள்னு ஒரு 3ஆம் வேற்றுமை சொல்றோமோ இல்லையோ, அது கரணத்தை சொல்றது. அதுதான் விநியோக போதம். தயிர், அந்த ஹோமத்துக்கு தயிரை கொண்டு போய் சேர்க்கறது. ஹோமம் பண்ணுன்னு சொல்லியாச்சு, நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா தயிர் கொண்டு கொடுக்கறது. அதுக்கு விநியோக்திரி ஸ்ருதின்னு பேரு. இந்த வாக்கியத்துல விநியோக்திரி ஸ்ருதினா என்ன அப்படின்னு கேட்டா டா அப்படின்ற பிரதி. இந்த ஆக்கியாதத்தினால சொன்ன ஹோமத்தையும் இந்த கரணத்தையும் எதை கொண்டு சேர்க்கலாம்? அந்த ஆக்கியாதம் சொல்லியிருக்கு, செய்ய வேண்டும். எதை அப்படின்னு கேட்டா மூன்று தாத்து ஹோமத்தை சொல்றது. அந்த ஹோமத்தை அது எடுத்து கொடுக்கறது உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு அந்த விநியோகம் எதையும் விநியோகம் பண்றீங்களோ அதை சம்பந்தப்படுத்துறது ததின்றதும் பூன்ற ஹோமமும். இது ரெண்டுத்துக்கும் அபிதாத்ரி ஸ்ருதின்னு பேர். அப்படிதான் வச்சிருக்க. அபிதாத்ரி ஸ்ருதி காச்சித் விநியோக்தியபரா கதா விதாத்ரி திருயோக்தா பிரயோகோ என்நிபந்தன பிரயோக என்நிபந்தன. இந்த 3 ஸ்ருதி வச்சுதான் பிரயோகம் ஏற்படுகிறது அப்படின்னு தந்திரவாதிகத்துல பட்டபாதர் சொல்லியிருக்காரு. ஆக ததி தத்னா ஜுஹோதின்ற இடத்துல இந்த தாந்திர பிரத்தியமானது உங்களுக்கு விநியோக விதி, விநியோக போதக ஸ்ருதி. விநியோக விதியில விநியோக போதக ஸ்ருதி. அந்த தீன்ற ஆக்கியாத பிரத்தியமானது உங்களுக்கு விதி போதக ஸ்ருதி. சரி, இந்த ததி ஹோமம் இவைகள்லாம் இருக்கு பாருங்க, இது அந்த சம்பந்தத்தை சொல்லக்கூடியது. அதாவது அந்த கர்மாக்கு அந்த சம்பந்தத்தை சொல்லக்கூடியது இவைகளுக்கு விநியோக சம்பந்தி போதம். சம்பந்தத்தில் சம்பந்தி போதகம். எதை எதோட சேர்க்கிறோமோ அந்த சம்பந்திகளை, சம்பந்தப்படக்கூடியதான சம்பந்திகளை சொல்லக்கூடியது எது அப்படின்னா, நம்ம எதையும் சம்பந்தப்படுத்துறோம், தயிரையும் ஹோமத்தையும் சம்பந்தப்படுத்துறோம். அப்ப சம்பந்தி பதார்த்தம் எது? தயிர்னு ஒரு பக்கம் இருக்கு, ஹோமம்னு ஒரு பக்கம் இருக்கு. இந்த சம்பந்தி பதார்த்தங்கள் உங்களுக்கு அதுதான் அபிதாத்ரி, அதை சொல்லக்கூடியதான பதத்துக்கு அபிதாத்ரி ஸ்ருதி அப்படின்னு பேர். இது எங்க சொல்லியிருக்காருன்னா சப்தாதேவ பிரமிதக அப்படின்ற அதிகரணத்துல இந்த சப்தத்தினாலேயே இது அங்குஷ்ட மாத்திர புருஷன்னு ஒரு கடோபனிஷத் வாக்கியம் இருக்கு. இந்த அங்குஷ்ட மாத்திர புருஷன்னு சொல்றது ஒரு கட்ட விரல் அளவு தான் அந்த புருஷன் இருக்காது அப்படின்னா அது பரமாத்மாவா இருக்க முடியாது, அது ஜீவனாதான் இருக்கணும். ஏன்னா பரமாத்மா சர்வ வியாபகமா இருக்காதே அப்படின்னு சொல்ல போகும்போது, இல்லப்பா அது ஜீவனை குறிக்கல, அது பரமாத்மாவை தான் குறிக்கிறது. ஜீவனும் பரமாத்மா ஒண்ணுதானேன்றது அடுத்த கேள்வி, அது பின்னாடி வருது. அந்த வாக்கியம் யாரை சொல்றது, யாரை தியானம் பண்ணணும், யாரை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது இல்லை, பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது. ஏன்னா ஈசானோ பூத பவ்யத்தை அப்படின்னு இங்க ஈசான அப்படின்னு யார் ஈஸ்வரனாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் நியாமனம் செய்கிறாரோ, பூத பவ்யசிய ஏற்கனவே இருந்தது, நாளைக்கு வரப்போறது, இப்ப இருக்கக்கூடியது, எல்லாவற்றையும் யார் ஈசானனாக இருக்கிறாரோ, யார் எல்லாவற்றிற்கும் ஈஸ்வரனாக இருக்கிறாரோ
ஏதத் வைத்ததுன்னு அங்க போய் முடிக்கிறது. அப்ப அந்த ஈசான சப்தத்தினால சொல்வதனால் அது ஈசானன்றது அபிதாத்ரி ஸ்ருதி அப்படின்னு பாஷைக்காரர் இங்க போட்டிருக்காரு. அதை வச்சுதான் இங்க சொல்றாரு. இந்த தவாபேட்சை இந்த அபிதா ஸ்ருதியினால சொல்லக்கூடிய பிரம்மத்துக்கு வேற என்ன பிரமாணம் அபேட்சை இருக்கு? அத்தியாசீரேவலானீவ பிரத்யக்ஷாதி அனபேட்சக கிம் இவைக அந்நியமானேஷு மற்ற பிரமாணங்கள்லாம் நீங்க என்ன பிரயோஜனம்? தவாபேட்சா அபிதா ஸ்ருதே பிரமாகாச பிரமாணம்ச இவர்கள் சுரேசனாச்சாரியர் பூர்வத்துல மீமாம்சகராக இருந்து ஆச்சாரியர்களோட வாதம் பண்ணி ஆச்சாரியர்களால ஜெயிக்கப்பட்டு தடுத்தாட்கொள்ளப்பட்டு இவர் வேதாந்தத்துக்கு வந்தவர். இவரே பட்டபாதரே ஆச்சாரியர்கள் அவர்கிட்ட போய் எனக்கு வார்த்திகம் என்னுடைய கிரந்தத்துக்கு வார்த்திகம் பண்ணுறோம்னு கேட்கும்போது என்னோட என் சிஷ்யன் என்ன பண்ணுவோம் அவங்ககிட்ட போங்கன்னு நினச்சி விட்டாரு. நம்ம கதையில படிச்சிருக்கோம். அதனால வேதாந்தத்தை சொல்லும்போது குரு மீமாம்சாக்கு விரோதம் இல்லாம ஆச்சாரியால் சொல்லியிருக்காரு. இவருக்கு சொன்னாருன்னு சொல்லக்கூடாது. ஆச்சாரியர் குரு மீமாம்சாக்கு விரோதம் இல்லாம சொல்லியிருக்காரு. ஆத்மா கர்த்தா பக்தா ஆத்மா நானான்ற அம்சத்தை மட்டும்தான் கண்டனம் பண்ணாரே தவிர பிரக்கிரியில் அதாவது வேதத்துக்கு எப்படி வேத வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும்ன்றது மீமாம்சை இருந்தாலோ அது ஆச்சாரியர் அப்படியே தான் எடுத்துட்டு அத்வைதத்தை சாதிச்சிருக்காரு. அது அங்கங்க எடுத்து காட்டுவார். பாஷயத்துல இருக்கக்கூடியதான பாஷையார் ரொம்ப கடினமா எழுத மாட்டார், சுலபமா எழுதிட்டே போவார். ஆனா கம்பீரமா இருக்க விஷயங்கள்லாம் அந்த உள்ள இருக்க விஷயங்கள்லாம் அவர் எடுத்து கொடுப்பார். இதை பார்த்துட்டு நம்ம பாஷையும் பார்த்தோம்னா ஓஹோ இது இங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஆக பிரமாதாச்ச பிரமாணஞ்ச பிரமேயோ நிச்சிதஸ்ததா யத் சாநித்யா பிரசித்தி தத் சித்தோ ரமேக்கும் அபேட்சது. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு பிரமாணம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா இந்த பிரமாதா அறிவவன், பிரமாணம் இது அறிவை உண்டு பண்ணக்கூடிய சாதனம், பிரமேய அறியும் பொருள், அதுக்கப்புறம் நிச்சிதி அந்த நிச்சயம் இதுதான் அப்படின்னு எனக்குரிய நிச்சிதி ததா இவைகள் எல்லாம் எத் சாநித்யா பிரசித்தி அந்த சாட்சியான எந்த பிரம்மம் இருந்தா இவைகள்லாம் தெரியுமோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற யாராவது ஒரு வளங்க பிரமாதாஜ பிரமாணஞ்ச பிரமேயோ நிச்சிதஸ்ததா எத் சாநித்யா பிரசித்தி தத் சித்தோ கிம் அபேட்சதே. ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தேஷு கதோயம் இது சம்விதः வியவதானம் ரசைஹ அஸ்தி தத் பாவாபாவ சாட்சியதः. ஜாகிரதா இருக்கட்டும் சொப்னமாக இருக்கட்டும் இது ரெண்டும் ஒரு கோடி, சுஷுப்தின்னு இன்னொரு பக்கம். இவைகள்ல அயங்கடக அப்படின்னு நமக்கு ஒரு சம்வித் அறிவு வருதோ இல்லையோ அங்க அந்த அயங்கடகன்னு அந்த அறிவு அது பிரமாணத்தினால் உண்டாரு. அது வியவதானம் பட்டதான வியவதானம் அந்த நடுவுல ஒரு தடையானது ஒரு இடைவெளியானது இந்த பிரம்மத்துல இல்லை. ஏன் தத் பாவா பாவ சாட்சியத. ஜாகிரத சொப்னங்கள்ல அவைகள் இருக்கு, சுஷுப்தியில அவைகள் எதுவும் இல்லை, அபாவம். ஜாகிரத்துல நான் பொருளை பார்க்கிறேன், சுஷுப்தியில நான் எதையும் பார்க்கல. இது ரெண்டுத்தையும் இந்த சாட்சி காமிச்சிருக்கு. அந்த சாட்சியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு பிரமாணம் தேவை இல்லை. இதம் ஏவம் இதம் நைவம் இது புத்தர் விபாகவாத். இது இப்படி இருக்கு இது இப்படி இல்லை அப்படின்றது இந்த புத்தியானது விபாகவாத் வேதத்தோடு கூடியிருக்கு. அநாத்மிகாத்மவதி அத்திர ஏனாசௌ கிமபக்கிம் அபேட்சதே. இவைகள் அநாத்மிகாத்மவதி ஆத்மாவை விட வேறான அந்தக்கரண விருத்தியை கொண்டது. அத்திர ஏன அசௌ கிம் அபேட்சதே. அப்படிப்பட்ட புத்தினால இந்த ஆத்மாவை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஏன அசௌ அசௌ பிரம்ம கிம் அபேட்சதே. அப்படிப்பட்டதான அநாத்மிக ஆத்மவதி அத்திர கிம் அபேட்சதே. பிரம்ம ஞானத்துல என்ன நம்ம அந்த புத்தியாவுக்கு வேண்டி இருக்கு. கர்த்தாதி வியாபிருதே பூர்வம் அசங்கீர்ண உபாதிபி. கர்த்தாதி உபாதிபி வியாபிருதே பூர்வம் அசங்கீர்ண. அந்த கர்த்தா கரணம் இவைகள்ல இந்த உபாதிகள்லாம் இருக்கும். இந்த உபாதியோட வியாபிருதி வேலை செய்ய வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அசங்கீர்ண கலக்காமல் தனித்து எந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் இருக்கோ அது அவிக்ஷிப்த. அதுல எந்த ஒரு விக்ஷேபமும் எந்த ஒரு வாழ்விலும் கிடையாது. அசம்சுப்த அதுல அந்த ஒரு மயக்கமும் கிடையாது, தூக்கமும் கிடையாது. அப்படிப்பட்டதான அனுபவமானது. அதாவது உபாதி சேர்றதுக்கு முன்னாடி சர்வோபக்த பிரஜானகன பிரத்யகத்தோ பிரம்மைவாக வஸ்மி அப்படின்னு சொல்றதே தினமும் அந்த ஸ்வரூபத்தை அவிக்ஷிப்த அசம்சுப்த அனுபவ
அந்த அனுபவம் கிம் அபேட்சத்தை. உங்களுக்கு ஒரு கர்த்தா காரணம் இப்படிப்பட்டதான உபாதிகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதை தெரியறதுக்கு நான் இதை பண்ணணும், இது தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை பண்ணணும் அப்படின்னு, அதை அடையறதுக்கு இது பண்ணணும், இதை அடையறதுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு நமக்கு வரலாம். எந்த உபாதியோட சங்கீர்ணமும் இல்லாமல் சம்பந்தமும் இல்லாமல் தனித்திருக்கக்கூடியதான ஆத்மாவினிடத்தில் அவிக்ஷிப்தக விக்ஷேபமும் இல்லை, அசம்சுப்தக விக்ஷேபம்னா மாற்றம் அவைகளும் இல்லை, கலக்கமும் இல்லை, அசம்சுப்தக தூக்கமும் இல்லை. இப்படிப்பட்ட அனுபவ கிமபேட்சதே அபிதேயம் ந யத்வஸ்து பிரத்யேஷ்ட நலௌகதே நியுக்தோபி நியோகேன கதம் தத் திரஷ்டும் அர்ஹதி. அபிதேயம் ந யத்வஸ்து பிரத்யேஷ்ட நலௌகதே. அபிதேயம் என்ற சப்தமாக அர்த்தம் வாக்கு, பிரத்யம் மனசு, இவை இரண்டும் யத்வஸ்து நலௌகதே ந பிராப்னோதி எந்த பொருளை அடைவதில்லையோ நியுக்தோபி நியோகேன கதம் தத் திரஷ்டும் அர்ஹதி. வாக்கும் மனசும் எந்த பொருளை அடையவே அடையாதோ அதை நீங்க விதியினால நியோகம் பண்ணி இதை நீ கண்டிப்பா பிரம்மத்தை பார்த்துதான் ஆக வேண்டும், பிரம்மத்தை தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும்னு நீங்க 1000 கட்டளை போட்டாலும் அது கண்ணுக்காக மூக்கு பிரம்மத்தை போய் பார்த்துருந்தா நியோகம் இருக்குன்றதுனால மட்டுமே ஒரு காரியம் நடக்குமோ? நடக்காது. அதுக்கு முதல்ல அந்த சாமர்த்தியம் இருக்கணும். அது சொல்லிட்டு வராருங்க. அபிமானாந்தர பிராப்தம் வஸ்துவிருத்தம் நிவர்த்தயேது நியோகார்த்த அனுரோதேன எதி வஸ்து அவபோத்தியதே. மானாந்தர பிராப்தம் வஸ்துவிருத்தம் நிவர்த்தயேது. வேற ஒரு பிரமாணத்தினால நம்ம தெரிந்து கொண்டது மானாந்தர பிராப்தம் வஸ்துவிருத்தம் நிவர்த்தியது இல்லாம போயிடும். எப்படி? நியோகார்த்த அனுரோதேன எதி வஸ்து அவபோத்தியதே. ஒரு கட்டளையினால நீங்க அறிவு உண்டு பண்ணலாம், இதை தெரிந்து கொள் அப்படின்னு ஒரு கட்டளையினால நீங்க அறிவு உண்டு பண்ணலாம் அப்படின்னா, அப்ப நான் தப்பா கட்டளை போட்டு உங்களை தப்பான பொருளை பிரமாணத்தினால தெரிஞ்சிருந்த பொருளை கூட இல்லைன்னு பண்ண முடியும். இப்ப எதிர்க்க ஒரு பதார்த்தம், ஒரு தீபம் இருக்கு, தீபத்தை பார்க்கிறேன், அந்த அது தீபம் என்று நீங்க அறியக்கூடாது அப்படின்னு நான் ஒரு கட்டளை போட்டேன்னு சொல்லுவேன். அப்ப நீங்க தீபம்னு தெரிஞ்சுக்க முடியாம போயிடும். அப்ப என்ன ஆகுது? உங்களுக்கு அந்த பொருள் இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு என்ன வேணும்? எனக்கு எந்த ஒரு விதி வியாபாரம் வேண்டாம். அந்த வஸ்து எப்படி இருக்கோ அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம் சரியா வேலை பண்ணா போதும். ஞானத்துக்கு அந்த வஸ்துவனுடைய சுரூபம் தான் காரணமே தவிர உங்களுடைய செயல் எந்த விதமான காரணமும் ஆகாது. இதுதான் பாஷ்யத்தில் சொல்லுவார். இது கர்த்தும் அகர்த்தும் அந்யதாவாகர்த்தும் சக்கியம். ஒரு விதியினுடைய வியாபாரம் எங்க போகும் அப்படின்னா, அதாவது விதியினால எதை சாதிக்கலாம் அப்படின்னா ஒரு செயலை சாதிக்கலாம். அப்போ கர்த்தும் அகர்த்தும் அந்யதாவாகர்த்தும் சக்கியம். யாகம் பண்ணலாம், யாகம் பண்ணாமையும் போலாம், மாத்தியும் பண்ணலாம். இங்கேருந்து ஒரு ஊருக்கு நான் போகணும் அப்படின்னா நான் போகவும் போகலாம், குதிரையிலையும் போகலாம், நடந்து போகலாம். அஸ்வேன திகவசதி அத்தியாம் கச்சதி நவா கச்சதி. குதிரையில ஏறி போகலாம், நடந்து போகலாம், போகாமையவும் இருக்கலாம். அது எப்போ? அது கர்த்திரு தந்திரம் அப்படின்னு. அது புருஷ தந்திரம். நமக்கு புருஷனுடைய அதீனமாக இருக்கு. அவனுடைய ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அவன் மனசு நினைச்சா அந்த காரியத்தை பண்ணலாம். ஆனா அது ஞானம் அப்படி இல்லை. அது வஸ்து தந்திரம். எதிர்க்க ஒரு வாழைப்பழம் பார்த்தேன்னா, இது மாதிரி பலாப்பழம் இருக்குன்னு நான் 10 தடவை சொன்னாலும் அது வாழைப்பழமாக தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், வேற எந்த விதமாகவும் தெரியாது. அது வஸ்து தந்திரம். ஆக ஞானம்ன்றது உங்களுக்கு வஸ்து தந்திரமே தவிர இப்படி அது கிரியா தந்திரம் கிடையாது. கிரியா தந்திரமா இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு விதி வேலை செய்யும். வஸ்து தந்திரத்துக்கு விதியினால பிரயோஜனம் இல்லை. அபிமானாந்தர பிராப்தம் வஸ்து விருத்தம் நிவர்த்தியேது. எப்படி? உங்களுக்கு பிரமாணத்தினால கிடைச்சதான ஒரு ஞானம் நிவர்த்தியாகலாம், நீக்கப்படலாம். நியோகார்த்த அனுரோதேன எதி வஸ்து அவபோத்தியதே. எதி வஸ்து பொருள் நியோகார்த்த அனுரோதேனே விதிக்கு அதீனமாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்களே ஆனால், நீங்க தெரிஞ்சின பொருளை நான் மாத்தி உங்களுக்கு விதி கட்டளை போட்டேன், அதனால் நீங்க உண்மையான பொருள் கூட தப்பா தெரிஞ்சிருக்கிற மாதிரி ஆயிடும். பாக்யதே அசன்னபி பிரசித்தேர் லோகவன்னிவது பிரம்மணத்து அப்பிரசித்தத்வாது கதாபியத்திர சுதுர்லபம். என்னமோ மாதிரி இருக்கும் இந்த ஸ்லோகங்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. பாக்யதே அசன் அபி இல்லாத அர்த்தம் கூட பாக்யதே. நம்மளால
நினைச்சு பார்க்க முடியும். எப்படின்னா பிரசித்தேர் லோகவன்னிவது, லோகத்துல இருக்கக்கூடியதான அக்னி போல. எது சொல்ல வர்றாருன்னா பஞ்சாக்னி வித்தியில 5 அக்னிகள் சொல்லியிருக்கு. என்னென்ன அக்னிகள் அப்படின்னா அந்த வியூலோகத்திலேருந்து ஆரம்பிச்சு நம்ம பார்க்கக்கூடியதான அக்னி வியூலோகம், ஸ்திரீ புருஷன், இப்படி வரிசையா அக்னிகள்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. இதுல முக்கியமான அக்னி ஒண்ணு, மற்றதெல்லாம் அக்னி எனக்கூடியதான திருஷ்டி. ஏதோ அக்னி என்று பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அங்க அக்னி இல்லை. ஆனா வேதம் சொன்னதுனால நம்ம அப்படி தியானம் பண்ணலாம். பாவியதே அசன்னபி பிரசித்தே லோகவட்டி நம்ம ஒரு விதியினால ஒரு பொருளை இன்னொன்னா நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். பிரம்மணஸ்து அப்பிரசித்தத்வா, ஆனா பிரம்மத்தை நீங்க அப்படியும் தெரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா அது லோக பிரசித்தி இல்லை. இதுக்கு முன்னாடி லௌகிகமான பிரமாணத்தினால பிரம்மத்தை கிரகிக்க முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டோம். அப்பிரசித்தத்வாது ததாசியத்திர சுதுர்லபம். இது எதுக்காக சொல்றாருன்னா, நான் முதல்ல இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், மானாந்தர பிராப்தம் வஸ்து விருத்தம் நிவர்த்தியே. நான் கட்டளையை போட்டேன், அதாவது ஒரு பொருளை நீங்க இன்னொரு பொருளா தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற. இருக்கட்டவே பஞ்சாங்க வித்தியில அப்படிதானே, அக்னி இல்லாததான பதார்த்தங்களை நான் அக்னின்னு தெரிஞ்சுக்கிறேனே, அது போல நான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு லோகத்துல அக்னின்னு ஒரு பொருள் பிரசித்தமா இருக்கு. அப்ப நீங்க திலோகத்தை பார்த்து நீங்க அக்னின்னு நீங்க நினைக்க சொன்னா, அப்ப இது போல அதுன்ட்டு நீங்க மனசுல ஓரளவு கற்பனை பண்ணலாம். எதையோ ஒன்று பார்த்து பிரம்மம்னு நினைல, பிரம்மத்தை பார்த்து வேற ஏதோ ஒன்று நினை அப்படின்னா உங்களுக்கு பிரம்ம லோகத்துல பிரசித்தம் இல்லை. அதனாலையும் வியோகத்தினால உங்களுக்கு அது வராது, பிரம்ம ஜானமானது வராது. கிரியதே லௌகிகோக்கியத்த பதார்த்த அன்வய ரூபத அவாக்கியார்த்தாத்மகம் பிரம்ம ததாப்யத்ர சுதுஷ்கரம். அலோக்கியத்த பதார்த்த அன்வய ரூபத கிரியதே. லோகத்துல தெரியாத விஷயமும் உங்களுக்கு சாதாரண லோகத்துல தெரியாத விஷயமும் வேதமானது காமிச்சு கொடுக்கலாம். பதார்த்த அன்வய ரூபத, அந்த பதார்த்தங்கள் சம்சர்க்கத்தினால ஒரு பதார்த்தம் இன்னொரு பதார்த்தத்தோட சேர்றதுனால அலௌகிகோத்தியத்த கிரியதை. நமக்கு இது வரைக்கும் தெரியாத விஷயத்தையும் வேதம் கொண்டு கொடுக்கும். அதுதான் வேதத்தினுடைய தஸ்மாத் வேதஸ்ய வேததா அப்படின்னு சொல்றோம். ஆனால் பிரம்மத்தை அப்படியும் சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு சொர்க்கத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அது அலௌகிகமான விஷயம். அது பிரம்மம் எப்படி வேதம் எப்படி சொல்லியிருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு ஏதோ சொல்றதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுருந்து வேற எதுவும் ஒண்ணு உத்தானது அப்படின்லாம் இருக்கு. அங்க பசுமாடு தலைகீழா போறது அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ பசுமாடு தலைகீழா போறதா பசுமாடுன்னு ஒண்ணு தெரியும், தலைகீழா போனா எப்படி இருக்குன்னு நம்ம ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். இப்படி அலௌகிகமான அர்த்தங்களை பதார்த்த சம்சர்க்கத்தினால 2 பதத்தை சேர்த்து அந்த பதார்த்தங்கள் பதத்தினுடைய அர்த்தம் பதார்த்தம் அது ரெண்டும் சேரும்போது நமக்கு ஒரு விசித்திரமான எண்ணங்களை உண்டு பண்ணலாம். அலௌகிகோக்கியத்த பதார்த்தான்வய ரூபத கிரியதே இருக்கலாம். ஆனால் இந்த வேதமோ இந்த பிரம்மமோ என்றால் அவாக்கியார்த்தாத்மகம் பிரம்ம, அது வாக்கியார்த்த ரூபத்தை கொள்ளாதது, அதான் வாக்கியார்த்தத்தினால் தெரிஞ்சுக்க முடியாதது. ததாத்யத்திர புஷ்கரம், வாக்கியார்த்தத்தினால் தெரிஞ்சுக்க முடியாது. வாக்கியார்த்தம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பதம் இருக்கு, 2 பதம் அது சேர்றது, அதுக்குதான் நம்ம அன்வயம்னு சொல்லுவோம். விசேஷனம் விசேஷம் இப்படின்னு ஒன்று இருக்குன்னு இல்லை, ஒரு பிரகிருதி பிரத்யம் இருக்கு. அது அது பிரகிருத்தியானது பிரத்யேகத்துக்கு, பிரகிருத்தியானது விசேஷம், பிரத்யமானது விசேஷம், இப்படிலாம் சொல்லுவார். இப்ப இவைகள் சொல்லும் பொழுது ஒரு வாக்கியம் அப்படின்னா கடக அப்படின்னு நான் ஒரு பதத்தை சொல்றேன், வாக்கியம் கூட விட்டுறோம். கடகன்னு சொன்ன கடகன் என்ன, கடத்துவ விசிஷ்டோ கடக, கடத்துவம் என ஜாதியை கொண்டதான அந்த பதார்த்தம். அப்ப எனக்கு அந்த கடத்துன்ற ஜாதி என் புத்தியில தோன்றது. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தோணலையேன்னு சொல்ல முடியாது. கடம்னு ஒன்னே நம்ம மனசுல ஒரு ஆகாரம் உண்டாருங்க இல்லையோ, அந்த ஆக்கிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்கிருதி தான் ஜாதின்னு பேரு. இல்லைன்னா வெறும்னா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்த ஒரு அறிவும் உண்டாகாது. ஏதோ ஒரு அறிவு உண்டாருதுன்னா அது ஏற்கனவே நீங்க அனுபவிச்ச பொருளுக்கு சதுருஷமான ஒரு அறிவு உங்க மனசுல கொண்டு வருது. அந்த சாமானியத்தை சொல்லக்கூடியது ஜாதி. இப்ப இதுல 2 பாகம் இருக்கு. கடத்தொன்ற ஒரு ஜாதி இருக்கு, நான் சொல்லக்கூடியதான அது வியக்தி ஒன்று இருக்கு. இதுக்கு கண்டார்த்தம்னு பேரு. அதாவது எந்த ஒரு வாக்கியத்தை சொன்னாலும் எந்த ஒரு பொருளை சொன்னாலும் அதுல பல அம்சங்கள் இருக்கும். அதுல சங்கியான்னு ஒண்ணு இருக்கும், காலம்னு ஒண்ணு வாசிக்கும். அது வர்த்தமான காலமா இல்ல பவிஷ்யத் காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா, இவைகள்லாம் நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி இந்த பதார்த்தங்கள்
சேர்றதுக்கு சம்சர்க்கம்னு சொல்லுவாங்க. இந்த சம்சர்க்கம் இல்லாததான அறிவு தான் உங்களுக்கு பிரம்மஜானம். அதான் அகண்டார்த்தம்னு சொல்றது. அதையேவ தத்துவமஸ்யாதி வாக்கியான சம்சர்க்க அனவகாஹி யதார்த்த ஞான ஜனகத்துவ ரூபம் அகண்டார்த்தத்துவம் இஷ்யதே. இந்த தத்துவமசி போன்ற வாக்கியங்களுக்கு சம்சர்க்க அனவகாஹி, அவகாஹின்னு அதை உண்டு பண்ணக்கூடிய அந்த அறிவு, சம்சர்க்க அனவகாஹி சம்சர்க்கத்தை சொல்லாதது, விசேஷம் விசேஷம் பிரகிருதி பிரத்யம் சம்சர்க்கத்தை சொல்லாதது. ஆனாலும் யதார்த்த ஞானம், அது யதார்த்த ஞான ஜனகத்துவ ரூபம், அது யதார்த்த ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியதான ரூபம். அதுக்கு அகண்டார்த்தத்துவம் இஷ்யதே, அதுக்கு அகண்டார்த்தம் அப்படின்னு பேரு. அதனால பிரமாணம் அப்பிரமாணஞ்ச பிரமா ஆபாசு ததைவச குர்வந்தேவ பிரமாணம் எத்திர தது அசம்பாவனா குதஹ. இப்போ பிரமாணம் இருக்கு, அப்பிரமாணம், அப்புறம் பிரமா அப்பிரமா. பிரமாணம்ன்றது சரியான அறிவை கொடுக்கக்கூடியதான காரணம், அப்பிரமாணம்ன்றது அதுக்கு விபரீதமானது. பிரமாணம் சரியான அறிவு, அப்பிரமாணம் அதுக்கு விபரீதமானது. பிரமாபாசம்ன்றது தப்பான அறிவு. ததைவச்ச குர்வந்தேவ பிரமாணம், இவைகள்லாம் எந்த ஒரு அறிவு உண்டு பண்றதோ அது அசம்பாவனா குதஹ. இந்த பிரம்மத்தினுடைய பிரகாசத்தினாலதான் நம்ம ஒண்ணு பிரமாணமோ அப்பிரமாணமோ, இது பிரமா இது பிரமாபாசம்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த பிரம்மமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? பிராமாண்யம் ஏதத் பிருஷ்டேன கஸ்மான் ந இத்யபிதா ஸ்ருதி நியோகஸ்யாபிமானத்துவம் நாடபேட்ச பிரமாணிமான். இது நியோகம்தான் முக்கியம் அப்படின்னு அவன் மீமாம்சகர் சொல்லும்போது அவன் என்ன சொல்ல வர அப்படின்னா, இதுக்கு மேல ஒரு சின்ன விசாரம் இருக்கு. அதாவது நம்ம ஆனந்தமயாதிகரணத்தோடு சேர்த்து பார்த்தா என்ன இருக்கும்? பிராமாண்யம் ஏதத் பிருஷ்டேன, இது முதல்ல ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு. பிராமாண்யம் ஏதத் பிருஷ்டேன கஸ்மாது ந இத்யபிதா ஸ்ருதி நியோகஸ்யாபிமானத்துவம் ந அனபேட்ச இமாம் பிரமாம். ஏதத் பிருஷ்டேன, இந்த இமாம் பிரமாம் ஏதத் பிருஷ்டேன. இப்ப நமக்கு பிரம்ம ஜானம் இருந்ததுன்னா, அதான் பிரம்மமாகிய ஞானம் இருக்கே, இருந்ததுன்னு சொல்லக்கூடாது. பிரம்ம ஜானம் இருக்கே, பிரம்மமாகிய ஞானம் இருக்கே, இதனுடைய பிரகாசத்தினாலதான் பிராமாண்யம் ஏதத் பிருஷ்டேன், இதை தொடர்ந்துதான் இதுக்கு பிராமாண்யம் இவங்கெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. கஸ்மாத் ந இத்யபிதா ஸ்ருதி நியோகஸ்யாபி மானத்துவம் ந அனபேட்ச. இந்த நியோகமே, இந்த நியோகம் விதி இருக்கோ, விதியே தன்னுடைய காரியத்தை பண்றதுக்கு இந்த பிரமாவை பின்னாடி அபேட்சித்து தான் வந்திருக்கு. உங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு உண்டு பண்ணணும்னா அது பிரம்மத்தினுடைய சகாயத்தினாலதான் உண்டாருது. விதி உங்களுக்கு ஒரு கட்டளை இருந்ததுன்னா அந்த அறிவு உண்டாறதுக்கே இது வேணும்னு போது, அந்த நியோகத்தை வச்சுட்டுதான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறோம்னு எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு. இப்போ உங்களுக்கு விதி வாக்கியம் இருக்கோ இல்லையோ, இந்த விதி வாக்கியத்துக்கு அறிவு வரணும்னா என்ன இருக்கும்? விதியினால சொர்க்க காமக அப்படின்னு ஒரு விதி வாக்கியம் இருக்கு. அதனால நான் சொர்க்கம் வேண்டும் என்றால் யாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு அதுக்கு ஒரு அறிவு உண்டாரு. இது எதனால் உண்டாரு? இந்த சப்தங்களையும் இந்த அறிவையும் இந்த பதார்த்தங்களையும் அந்த பிரம்மம் பிரகாசிக்கிறதுனால வரும். விதியே தன்னுடைய வேலை செய்யறதுக்கு இவைகள் இருக்கும்போது அந்த ஸ்வதக தத்துவசின்ற வாக்கியமானது அந்த பிரம்மத்தை சொல்றதுன்னு ஒத்துக்கிறதுல என்ன கஷ்டம்? இதை பிடிச்சிட்டுதான் அந்த வாக்கியமே வேலை செய்யறது. அதாவது நியோகமானது விதி வாக்கியமே பிரம்மத்தினுடைய அடிப்படையில தான் தன் வேலையை செய்யறது. அப்ப நேரடியா பிரம்மத்தை போதிக்கக்கூடியதான ஸ்ருதிகளுக்கு பிராமாண்யம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அதுக்கு அவ என்ன கேள்வி கேட்கிற, அப்படி இல்ல, பிரம்மத்தை சொல்லக்கூடிய தத்துவமசின்ற வாக்கியத்துக்கு கூட எப்படின்னா அதுவும் ஒரு விதி சார்ந்துதான் இருக்கு அப்படின்னா, ஆத்மானம் பசியேன்னு இருக்கோம் இல்லையோ, ஆத்மாவை பார்னு ஒரு கட்டளை இருக்கு, அதை பிடிச்சிருந்துதான் இந்த வாக்கியமே வந்திருக்கு. இந்த அப்படியா ஆத்மா நான் பாக்குறதா, அந்த ஆத்மா எப்பேற்பட்டது அப்படின்னா தத்துவசி அகம் பிரம்மாஸ்மி இவங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னா, அதுவும் விதி வியாபாரத்துக்கு அனுசரித்து விதி வியாபாரத்தை அன்புதான் தன் காரியத்தை செய்யறது அப்படின்னு அவர் சொல்ற. அது இல்லைன்ட்டு மேல மீமாம்சக பட்சத்தை நிராகரணம் பண்ணி இதுக்கு சுதந்திரமாக தன்னுடைய சொரூபத்தை சொல்லக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. எதோவாச்சோ நிவர்த்தன்றது சப்த மரியாதையாக பிரம்மத்தை சொல்லலேனாலும் அஞ்ஞானத்தை நீக்கி ஸ்வதக ஞான வடிவமா இருக்க பிரம்மத்தை நான் தெரிந்து கொள்ள அது வழி செய்யும் அப்படின்றது வரைக்கும் கொண்டு போற. இது இதுக்கு மேல் அடுத்த